காரியங்களில் நடக்கும்படியாக உடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் இவர் சபை என்பது டீம் ஒர்க் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு ஆண்டவரே உமக்கு சகல வல்லமை இருந்தோம். நீர் உம்மோடு 12 பேரை வைத்திருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை காட்டுகிறது? அது டீம் ஒர்க்கை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் ஒருவரே செய்துவிட முடியும். ஆகிலும் ஆண்டவரே நீர் அனுப்பினீர், 2 பேராக அனுப்பினீர் ஆண்டவரே. எங்களுக்கு மாதிரியை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் செய்ய வேண்டிய ஆவியானவர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாக உடைய வசனத்தின் மூலமாக போதிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர்களை உணர்த்தி வைக்கும்படி செபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த தாழ்ச்சி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாலை செஷனுக்கு ஒரு பெயர் காலையில பார்த்தோம், ரெகோபோத் சர்ச் ஆஃப் காட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் 2025. இப்போ பிரதர்ஸ் இதற்கு ஒரு தலைப்பு உண்டு. என்ன தெரியுமா? நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு மண்மேடுகளாக கண்டுபிடி எல்லாரும் அதை கட்ட வேண்டும் என்று சொன்னபோது என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஒருமித்து என்ன சொன்னாங்க? We'll raise up and build the church and build the temple. அப்போ இதற்கு ஒரு தலைப்பு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இதுதான். அப்ப அந்த தலைப்பு புரிஞ்சாதான் நம்ம அதற்குரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஓகே, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஒரே ஒரு பாடல், 35வது பாடலை ஒரு 2 சரணம் மட்டும் பாடி ஒரு 3 பிரபலமான பிரசங்கரை இன்வைட் பண்றதுக்கு கேட்டிருந்தோம். ஆனா 2 பேர் தான் அதுல ஒத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆயத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? அந்த பிரசங்கர் யாருன்னா நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு போதிப்பாங்க. அவங்க என்ன வாட் தே லேர்ன் ஃப்ரம் லார்ட் ஆர் ஃப்ரம் பைபிள், தே வில் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்ன்னு சொல்றதை விட நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஓகேவா? 2 தலைப்புகள் அவங்க பதுக்கும்போது பிற்பாடு நாம் சில வசனங்களை தியானித்து அந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னோம்னா அதற்கு என்ன தேவை என்கிறதை முக்கியப்படுத்தி ஆராதனை முடிவில் ஒரு வர்ஷிப் ஆராதனை போல நடத்தி அரௌண்ட் 3 or 3:50 அக்கார்டிங் டைம் அதற்கு ஏற்றபடி நாம் முடித்து 4 மணிக்குள்ள நம்ம அவர்களோட ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். முதலாவதாக அந்த 35வது பாடலை பாடும். என்ன பாட்டு அது? அதுல எத்தனை சரணமா இருக்கு? 7 இருக்கு. நம்ம ஒரு 3 படிக்கலாம். எந்தெந்த சரணம் சொல்லுங்க? 1 2 கடைசியா 1 2 பாட்டு புக்கு பார்த்து சொல்லுங்க. 1 2 கடைசி. சரி. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால்
புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலமில் சேர்த்திடுவே நிரப்பினிதம் நடத்திடுவே நூதன சாலமில் சேர்த்திடுவே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடிமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடிமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே எசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே நான் ஏற்கனவே இந்த ஆரம்ப செஷன்ல சொன்னது போல உருவாக்குகிறது எழுந்து கத்துவோம் என்று சொல்லி டீம் ஒர்க். ஒருத்தர் ஒவ்வொருவரும் ஒருவரை செயலை செய்தால்தான் அது சபை கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும் என்பது. அப்படியாக முதலாவது நம்முடைய மத்தியிலே சீஷத்துவத்தை குறித்து சகோதரன் ஐசக் ஒரு 15 நிமிடம், முக்கியமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேணும்னா ஒரு 20 minutes, followed by Stephen.